நம்ம அம்மாவோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எல்லார்த்து வீட்லேயும் இரும்பில் தான் எல்லாமே இருக்கும். தோசைக்கல், வடைச்சட்டி, கரண்டி, பணியாரக்கல், அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இரும்பில் தான் எல்லா பாத்திரமும் இருக்கும். நம்ம அம்மா ஜென்ரேஷனில் பாதிக்கு மேலே நிறைய நான்ஸ்டிக் வந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே நான்ஸ்டிக் ஆச்சு. தோசைக்கல்லாம் ஒட்டாமல் வரும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து அது ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து நம்ம இரும்பு வெசல்ஸ்க்கே மாறியாச்சு. இது வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்ஃபை நான் திரும்பவும் ஒரு டைம் பண்ணிக்கிட்டேன். 2 டைம் நல்லா தண்ணி கொதிக்க காய வச்சு கீழே ஊற்றிட்டு திரும்பவும் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், முட்டை இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கீழே கொட்டிட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு டைம் தண்ணி கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் மாறுறது அது எல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஆயிக்குது. அதே மாதிரி தான் பணியாரக்கல், தோசைக்கல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆயில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கரண்டியில் நல்லா கொதிக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாவே க்ளீன் ஆகி பர்ஃபெக்ட் ஆயிடுது. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெய்லியும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா பணியாரம், தோசை இதெல்லாம் வராது. ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.